இன்னொருவர் வேகமாக குற்றம் சாட்ட, ஆமா, போட்டி ஒரு முடிவுக்கு வராமல் நின்று போனதுக்கப்புறம் நீங்க எப்படி ஹரிஷை வின்னரை அறிவிச்சீங்க என்று ஆளாளுக்கு சத்யனை கேள்வி கேட்டனர். அவர்கள் எல்லோரையும் ஆழமாக ஒரு பார்வை பார்த்த சத்யன், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, போட்டியை திடீர்னு நிறுத்துற சூழ்நிலை வந்தப்போ ஹரிஷோட கைதான் ஓங்கி இருந்துச்சு. அவன் கயல்விழியோட எல்லா தாக்குதலையும் திறமையா சமாளிச்சுட்டு இருந்தான். பட் சடனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவன் எதிராளியோட வாளை நோக்கி இழுக்கப்படுறான். அதோட கூர்முனை அவனோட உடம்ப குத்துறதுக்கு முன்னாடியே ஹரிஷோட உடம்புல இருந்து அதிகமான ரத்தம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க யாராவது யோசிச்சிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஹரிஷோட கழுத்து பகுதியில தேனி வடிவத்தில் இருக்கிற சின்ன சின்ன காந்த ஸ்பைக்குகள் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஸ்பைக்குகளை உற்பத்தி செய்யற கம்பெனியோட ஓனர் யூனியன்ல மெம்பரா இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரியான கேவலமான செயலை யார் செஞ்சிருப்பாங்கன்னு நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சத்யன் இப்போது பயமின்றி ரேணுபிரியாவை நேரடியாக குற்றம் சாட்டினார். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சத்யன். முதல்ல இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை பரப்புறதை நிறுத்துங்க. நான் நல்லதுக்காக போராடுற ஒரு பெரிய அமைப்போட தலைவிங்கிறத மறந்துடாதீங்க. ரேணுபிரியா உறுதியாக அவனை மறுத்தாள். முதல்ல இந்த போட்டியில உங்களோட கோமாளித்தனமான தலையீடுகள் இல்லாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காது. இந்நேரம் போட்டி நல்லபடியா முடிஞ்சிருக்கும். திடீர்னு யாரோ ஒரு மர்மமான ஆசாமி வந்து எங்களை இப்படி மிரட்டிட்டு போயிருக்கவும் மாட்டான். ஆக மொத்தத்துல இங்க நடந்த எல்லா குளறுபடிகளுக்கும் முக்கியமான காரணம் நீங்களும் ஹரிஷ் மேல நீங்க காமிச்ச வெறுப்பும் தான். எனக்கு என்னமோ நீங்க அவன் மேல காட்டின வெறுப்பை பார்த்தா அது அவனோட திறமை மேல உங்களுக்கு இருக்கிற பொறாமையோட வெளிப்பாடுன்னு தான் எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனியனோட மெம்பர்ஸ்க்கு இனிமே எங்களோட ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இடம் இல்லை. ஸோ நீங்க உடனே எங்க காலேஜை விட்டு வெளியே போங்க. சத்யன் உத்தரவிடும் குரலில் கூற அதை கேட்ட அங்கிருந்த தலைவர்களும் முக்கியமான ப்ரொஃபஸர்களும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த போட்டியில் வெற்றி பெற்றது ஹரிஷ் தான் என்று சத்யன் அறிவிக்க ரேணுபிரியாவிற்கும் இன்னும் சிலருக்கும் அந்த முடிவில் சிறிதும் விருப்பமில்லாமல் போனது. ரேணுகா தனது முடிவை கூற முயற்சி செய்ய சத்யன் அவள்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொல்லி அவளை வெளியே செல்ல சொல்ல அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதற்குள் அந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்த நதியா, ஹரிஷோட திறமையை பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் எங்கள் சொசைட்டியில் இருக்கிறது எங்களுக்கு இன்னும் பெருமையான ஒரு விஷயம் என்று ஹரிஷை தங்களோடு சேர்த்து கொள்ளும் ஆர்வத்தை அனைவர் முன்னிலையிலும் மீண்டும் வெளிப்படுத்தினாள். அங்கிருந்த மற்ற சிலருக்கும் கூட ரேணுபிரியாவைப் போலவே ஹரிஷை வெற்றியாளனாய் அறிவித்ததில் விருப்பமில்லாமல் இருந்தது. ஆனால் நதியாவின் பேச்சை கேட்டதும் யாருமே அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சடனாக அவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டதை கவனித்த ரேணுபிரியா, நீங்க எல்லாரும் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க, இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியாகணும் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அவள் அங்கிருந்து சென்றதை கூட யாரும் பெரிதாய் கண்டுகொள்ளவில்லை. பிறகு மீண்டும் இங்கிருக்கிற யாருக்கெல்லாம் புதுசா வந்த ஹரிஷோட மென்டர் பத்தி தெரியும்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்குமே அவரை பத்தி சரியா எதுவும் தெரியல. ஆனா ஹரிஷை எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இதுக்கப்புறம் முடிவு ஹரிஷ் தான் என்று தெள்ள தெளிவாக விருப்பத்தை அந்த இடத்தில் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்தாள் நதியா. பிறகு விழா முடிவதற்கான நன்றியுரை கொடுக்கப்பட்டது. பின் ஒவ்வொரு ஹீலிங் கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்களையும் அந்தந்த கல்லூரியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அழைத்து சென்று விட்டனர். சந்தனா, ஜீவா, அக்ஷரா, பூஜா, மோனிஷா இவர்களை தவிர வேறு யாரும் ஹரிஷை பற்றி யோசிக்க கூட இல்லை என்பதுதான் உண்மை. ஏனோ அவருடைய நிலைமையை நினைத்து பார்த்த சந்தனாவிற்கு அதற்கு மேல் அங்கு இருக்க முடியவில்லை. அதனால் அங்கிருந்து கிளம்பியவள் நேராக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு கூட எதுவும் செய்ய தோன்றவில்லை. சோர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தவளுக்கு கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. என்ன ஆனாலும் ஹரிஷை அவள் பார்த்த நிலையை அவளால் கடக்கவே முடியவில்லை. கண்ணுக்குள் காட்சி அப்படியே இன்னும் நின்று கொண்டிருக்க தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அழுது கரைந்தாள். சந்தனா வீட்டிற்கு வந்ததை அறிந்து அவளை தேடி வந்த திலகா, சந்தனா, உனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க என்று கேட்க, நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே, இப்போ ஹரிஷோட நிலைமை என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல, என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று கேட்க, அட இதுக்கா நீ அழுதுட்டு இருக்க என்று சாதாரணமாக கேட்ட திலகா, அவனுக்கு ஏதாவது ஆனால் சந்தோஷம்னு நினைப்பியா, அதை விட்டுட்டு இப்படி வேலை மெனக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்று ஹரிஷ் நிலைமையை நினைத்து சிறிதும் வருத்தப்படாமல் வெகு சாதாரணமாக கூறிய அம்மாவை வேற்று கிரகவாசி போல பார்த்து வைத்தாள் சந்தனா. பிறகு, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஹரிஷ் ஒன்றும் யாரோ ஒருத்தன் கிடையாது, ஹரிஷ் என்னோட ஹஸ்பண்ட், அவனுக்கு ஏதாவது ஆனால் என்னால் அதை எப்படி தாங்கிக்க முடியும், நீங்கள் எதுக்காக இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க என்று கேட்க, ஆமாம், ஊர்லேயே இல்லாத புருஷன், யாருக்குமே இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான் பாரு, அவனுக்காக நீ உட்காந்து அழுதுட்டு வேற இருக்க, ஒரு வேலைக்கு லாய்க்கில்லாத ஒரு உருப்படாத அவனுக்காக ஒரு நிமிஷம் கண்ணீர் விடுறது கூட வேஸ்ட்டு தான், அவனுக்கு என்ன தெரியும், சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், உன் கூட சேர்ந்து ஊர் சுத்த தெரியும், வேற எதுக்காவது அவனுக்கு துப்பு இருக்கா
இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்காக செஞ்சுருக்கானா? அப்படிப்பட்டவன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் அவன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவன் மட்டும் இல்லைன்னா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சொல்ல அம்மாவை அதிர்ச்சியாக பார்த்தாள் சந்தனா. அவளது அதிர்ச்சி கலந்த முகத்தை பார்த்த திலகா, இப்போதுக்கு நீ ஷாக் ஆகிற? நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்கிறேன். உன் அழகுக்கும் திறமைக்கும் நீ எப்படி வாழ வேண்டிய பொண்ணு தெரியுமா? போய் அவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையே வீணாக போச்சு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதோட தலை முழுகிட்டு உனக்கு நல்ல பெரிய இடத்து மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை பற்றிலாம் நீ கவலையே படாத, தைரியமா இரு என்று பேசிக்கொண்டே போக தன் அம்மாவின் உண்மை முகத்தை அறிந்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். யாரிடமாவது தன் மனவேதனைகளை பகிர்ந்து கொண்டாக வேண்டும் என்று நினைத்தவளுக்கு முதலில் ஞாபகம் வந்தது திலகாவின் முகம்தான். அதனால் திலகாவை அழைத்தவள் நடந்த அனைத்தையும் கூறினாள். தன் அம்மா தனக்கு ஆறுதல் கூறுவார் என்ற எண்ணத்தில் அவள் இருந்திருக்க ஹரிஷின் நிலைமையை பற்றி அறிந்தவுடன் துள்ளி குதிக்காததுதான் குறை. திலகா அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்திருந்தாள். அதிலும் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட வேண்டும் என்ற அவசரமாக வேண்டுதல் கூட வைத்திருந்தார் அவர். இன்று மட்டுமல்ல, ஹரிஷ் மற்றும் சந்தனா இருவரும் திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அவர் இப்படித்தான். அவருக்கு ஹரிஷை பிடிக்காது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் இந்த அளவிற்கு அவன் மீது வெறுப்பை வைத்திருப்பார் என்பது சந்தனாவிற்கே தெரியாத ஒன்று. எப்படியாவது ஹரிஷையும் அவளையும் பிரித்து அவளுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பல முறை திலகா முயற்சி செய்து விட்டார். ஆனால் என்ன ஆனாலும், உலகமே தலைகளாய் மாறினாலும் ஹரிஷை விட்டு வரமாட்டேன் என்று சந்தனா பிடிவாதமாய் இருக்கும் காரணத்தினால்தான் இதுவரை அவரால் தான் போட்ட எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இப்போது ஹரிஷ் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் தான் நினைத்தது போல சந்தனாவின் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடலாம் என்று நினைக்கும் பொழுதே பூரித்து போனார் திலகா. அம்மா பேசுவதில் அதீத கோபம் வந்தாலும் இப்போது அவரை எதிர்த்து பேசி சண்டையிடும் நிலையில் சந்தனா இல்லை. அதனால் ஹரிஷுக்கு மட்டும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஆனா இன்னொரு கல்யாணத்தை பத்திலாம் நான் யோசிக்க கூட மாட்டேன். காலம் முழுக்க அவரோட மனைவியா இப்படியே இருந்துருவேன். என் வாழ்க்கையில் ஹரிஷை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை என்று அந்த நிலையில் கூட தன் மனதில் அவன் எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கிறான் என்பதை திலகாவிற்கு உணர்த்த விரும்பினாள். அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த திலகா, ஐயோ விட்டா மொத்தமா மண்ணள்ளி போட்டுருவா போலையே என்று மனதிற்குள் பதறிவிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் வயசு என்ன? நீ வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன? கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு காலம் முழுக்க அவனை நினச்சிக்கிட்டே இருந்துருவேன்னு சொல்கிற. யோசிச்சு பேசு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அதை எப்படி சரியாக அமைச்சு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும். நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாவே போதும். அவன் அப்படி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல, அவன் மேலே இந்த அளவுக்கு நீ கண்மூடித்தனமாக பாசம் வச்சிருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை என்று சொன்ன திலகா மீண்டும் அவளிடம் வந்து, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு எனக்கு தகவல் வந்துச்சு, அடுத்த நிமிஷமே உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டதை போட்டு யோசிச்சு குழப்பிக்காம தைரியமாறு, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று கொஞ்சம் கூட அவள் மனதில் இருக்கும் எண்ணத்திற்கும் அவள் வைத்திருக்கும் காதலுக்கும் மரியாதை கொடுக்காமல் பேசினார் திலகா. கண்களை உருட்டி அம்மாவை பார்த்த சந்தனாவிற்கு என்ன பேசி அவருக்கு தன் நிலையை புரிய வைப்பது என்று ஒன்றும் புரியவில்லை. அவள் அமைதியாகவே இருக்க, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி என்ன 50 வருஷம் ஆயிடுச்சா? இல்லை உனக்கு தான் குழந்தை ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவனுக்கு அப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பார் என்று நிறுத்தாமல் அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போன திலகாவுக்கு எப்போது இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து மகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்ற ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதற்கு மேல் பேசி அந்த விவாதத்தை இன்னும் அதிகப்படுத்த விரும்பாத சந்தனா, போதுமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ரூமுக்கு போங்க, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் என்று அந்த பேச்சை அத்துடன் கத்தரித்து விட முயன்றாள். நான் மட்டுமா டயர்டாக இருக்கேன்? நீயும் தான் டயர்டாக இருக்க. நீயும் ரூமில் போய் தூங்கு. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்து அவனை பற்றி யோசிச்சுட்டு இருப்ப? இதெல்லாம் தேவையில்லாத வேலை, போய் தூங்கு என்று அவளை அறைக்கு அனுப்ப பார்க்க சந்தனாவுக்கு அந்த சோஃபாவை விட்டு எழுந்து செல்ல மனமே இல்லை. ஒருவேளை ஹரிஷ் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தால் அவன் இங்குதானே வருவான், அவனை பார்க்க வேண்டுமே என்று ஏதேதோ யோசித்தவள் அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்க முடிவு செய்திருந்தாள். எப்படியும் இதை சொன்னால் அதற்கும் அம்மா ஏதாவது சொல்லி தன்னை கட்டாயப்படுத்துவார் என்று நினைத்தவளுக்கு தனது மனதில் இருக்கும் காரணத்தை சொல்லக்கூட தோன்றவில்லை. ஹரிஷ் நிலைமை அப்பட்டமாக தெரிந்தாலும் நிச்சயமாக அவனுக்கு எதுவும் ஆகாது. மீண்டும் தன்னை தேடி தன்னிடம் வந்து விடுவான். தன் பழைய ஹரிஷாக தன்னோடு இருப்பான் என்று தனக்குத்தானே ஏதேதோ சொல்லிக் கொண்டவள் ஆழமாக அதை மட்டுமே நம்பினாள். ஒரு நொடி கூட அவள் அம்மா கூறுவது போல் ஹரிஷுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு வரவே இல்லை. அந்த அளவிற்கு தன் மனதை திடப்படுத்தி வைத்திருந்தாள்.
அவள் இந்த அளவிற்கு நம்பிக்கையுடன் இருப்பதற்கு ருத்ரவேந்தரும் இன்னொரு காரணம். அங்கிருந்த அனைவரும் ஹரிஷை பார்த்து அவன் பிழைக்க வாய்ப்பு கம்மி என்று நினைத்த பொழுது கூட அவனது காயங்கள் அனைத்தையும் சில நொடிகளிலேயே தன்னால் முடிந்தவரை சரி செய்து தன்னோடு அவனை அழைத்துச் சென்ற விதம் இன்னும் அவள் கண்முன் அப்படியே இருந்தது. நிச்சயம் அவர் அவனை சரி செய்து மீண்டும் தன்னிடம் அழைத்து வந்து விடுவார் என்று அதை வைத்துதான் நம்பிக்கொண்டிருக்கிறாள். அவள் வாயை திறந்து கூறவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஹரிஷ் திரும்பி வருவான் என்பதற்காகத்தான் இங்கு காத்து கொண்டிருக்க முயற்சி செய்கிறாள் என்று புரிந்து கொண்ட திலகா, இங்கே பார் சந்தனா, நீ ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ஒழுங்கா ரூமுக்கு போ. அவன் திரும்ப வருவான்னு நம்பி இங்கேயே உட்கார்ந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத. அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவனை பற்றி யோசிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு. இதுக்கு மேல் அவனை பற்றி நினைக்க கூட செய்யாத என்று ஹரிஷ் பற்றிய எண்ணத்தை முழுவதுமாக ஆசிட் ஊற்றி அவள் மனதில் இருந்து நீக்க வேண்டும் என்ற முடிவிற்கே வந்துவிட்டார் திலகா. அதற்கு மேல் அம்மா பேசுவதை கேட்க முடியாமல் திரும்பி பார்த்து அவரை முறைத்த சந்தனா, போதுமா நிறுத்துங்க. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. ஹரிஷ் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டான்? அவன் என்ன உங்களோட பரம எதிரியா? அவன் செத்து போன கூட பரவாயில்லன்னு பேசுகிற அளவுக்கு அவன் உங்களுக்கு என்ன பண்ணா? நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்ககிட்ட நிறைய பணம் இல்லை, அவங்ககிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, அவளை ஏன் அவங்ககிட்ட சரியான வேலை கூட இல்லை. ஆனால் இத்தனை வருஷத்தில் அவன் எப்போவாவது உங்களை மரியாதை குறைச்சலாம் நடத்தியிருக்கானா? இல்லை உங்ககிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசியிருப்பானா? அவனோட சொந்த அம்மா மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிறான். நம்ம 2 பேரையும் அவனால் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனை பற்றி எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? சத்தியமாக உங்கள் மனசுக்குள்ளே அவன் மேலே இவ்வளோ வன்மை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் பெத்த பொண்ணு என்னோட வாழ்க்கையும் தான் இதில் இருக்குன்னு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு தோணவே இல்லையா என்று தன் மனதில் இருக்கும் அனைத்து ஆதங்கத்தையும் வெளியில் கொட்டினாள் சந்தனா. நீ என்னதான் மூச்சு விடாமல் பேசினாலும் அதை நான் கண்டுக்கவே போகிறதில்ல என்பது போல அவளை வெகு சாதாரணமாய் பார்த்து வைத்த திலகா, அவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டா போதுமே, பக்கம் பக்கமாக பேசுறதுக்கு ரெடியாகி வந்துடுவேன். என்னமோ என்ன பண்ணான்னு கேட்குற? அவனால் நான் எத்தனை பேர் முன்னாடி எத்தனை முறை அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? மாப்பிள்ளைன்னு பேருக்கு சொன்னால் பத்தாது, இந்த குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும். அவன் தலை நிமிர வச்சதை விட தலை குனிய வச்சதான் அதிகம். அப்படிப்பட்டவனை இவ்வளோ நாளாக நான் வீட்டில் வச்சுருந்ததே பெரிய விஷயம். இதை நம்ம பெரிய தப்பு மாதிரி என்கிட்ட அவனுக்காக நீ சண்டைக்கு வர என்று அவள் பேசியதற்கு பதிலுக்கு பதில் பேசிய திலகா, இப்போ இதை பற்றிலாம் பேசுறது கூட தேவையில்லாத வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை அவன் மறுபடியும் சரியாகி திரும்பி வந்தால் கூட அவனை நான் இந்த குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும். அவன் தலை நிமிர வச்சதை விட தலை குனிய வச்சதான் அதிகம். அப்படிப்பட்டவனை இவ்வளோ நாளாக நான் வீட்டில் வச்சுருந்ததே பெரிய விஷயம். இதை நம்ம பெரிய தப்பு மாதிரி என்கிட்ட அவனுக்காக நீ சண்டைக்கு வர என்று அவள் பேசியதற்கு பதிலுக்கு பதில் பேசிய திலகா, இப்போ இதை பற்றிலாம் பேசுறது கூட தேவையில்லாத வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை அவன் மறுபடியும் சரியாகி திரும்பி வந்தால் கூட அவனை நான் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். உனக்கும் அவனுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ என்று கடுமையாக தனது எச்சரிக்கையை கொடுத்தார் திலகா. அதற்கு சந்தனா பதில் சொல்வதற்கு முன்னரே, இதுக்கு மேலே இதை பற்றி பேசவே பேசாத என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார் திலகா. எனதான் சந்தனா பேசிய பொழுது ஹரிஷ் செய்த சிறு சிறு நல்ல விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தாலும் அதையெல்லாம் வேண்டுமென்றே தூரமாக நகர்த்தி வைத்துவிட்டு அவன் மீது வன்மத்தை மட்டுமே கொட்ட நினைத்தார் திலகா. ஒரு பக்கம் ஹரிஷின் நிலை, இன்னொரு பக்கம் திலகாவின் இந்த மோசமான நடவடிக்கை என்று இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு நொந்து போனாள் சந்தனா. இன்னொரு பக்கம் வீட்டில் சோஃபாவில் அமர்ந்திருந்த அக்ஷரா ஏதேதோ யோசனைகளில் உழன்று கொண்டிருந்தாள். கையில் இருந்த காஃபி கப்பில் எதுவும் இல்லை. வெறும் கப்பை கையில் வைத்திருந்தவள் வெகு நேரமாய் அதை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அதை வைத்து அவளது சிந்தனை எதுவும் இங்கில்லை என்பதை புரிந்து கொண்டார் அவளது தந்தை உமாநாத். அவரும் எதுவும் பேசாமல் அவள் அருகில்தான் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவளாகவே பேசட்டும் என்ற எண்ணம் அவருக்கு. அக்ஷராவின் எண்ணங்கள் முழுவதும் இன்று ஹீலிங் ஸ்கூலில் நடந்த விஷயங்களை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய போட்டியில் எங்கிருந்தோ வந்த ஹரிஷ் வெற்றி பெறுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அக்ஷராவும் அப்படித்தான் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் நடந்ததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க, ஆனா அவங்க யாருமே ஜெயிக்கல, இவன் போய் எப்படி ஜெயிச்சான் என்று நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆதங்கம்தான் அதிகமானது. அது மட்டுமல்லாது, எப்படியும் இறுதியாக யூனியனைச் சேர்ந்தவர்களோடு போட்டியிடும் பொழுது அவன் தோல்வியை தழுவும் நிலைமைக்கு சென்று விட்டானே. இடையில் அவனது ஆசிரியரான ருத்ரவேந்தர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவன் தோற்றிருப்பான். அவர் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார், அவனை ஏன் காப்பாற்றினார், இப்போது அந்த போட்டியில் அவனை ஏன் ஜெயிக்க வைத்தார் என்று ருத்ரவேந்தரை பற்றியும் கூட யோசித்துக் கொண்டிருந்தாள். அவர் ஒருவேளை அங்கு வரவில்லை என்றால் நிச்சயம் அந்த இடத்திலேயே அவனின் உயிர் போயிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவள் அப்படியே அமர்ந்திருக்க, அக்ஷரா உனக்கு என்னாச்சு
எதுக்காக நீ இவ்வளோ மூட் ஆஃபில் இருக்க? அங்கே ஹரிஷ்க்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறியா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவனோட மென்டார் அவனை கூட்டிகிட்டு போனதை நீயும் தானே பார்த்த. கண்டிப்பாக அவர் அவனை சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார். அவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று நிச்சயம் ஹரிஷை பற்றி சிந்தித்துதான் அவள் சோகமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு ஆறுதலாக பேசினார். அதுவரை அமைதியாகவே இருந்தவள் மெதுவாக நிமிர்ந்து தந்தையை பார்த்தாள். அப்பா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா இல்லையா என்று கூற, எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்கு. நீங்கள் ஹரிஷோட முகத்தை பார்த்தீங்களா? அவன் முகம் முழுக்க ரத்தம். அவன் திரும்ப உயிரோட வர்றதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. வராமல் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமா என்று கேட்டு முடிப்பதற்குள் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. ஹரிஷின் இரத்தத்தில் தோய்ந்திருந்த உடல் கண்முன்னே வந்து போக கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் கைகளில் ஆறுதலாக பற்றி வருடி கொடுத்த உமாநாத், இங்கே பாருடா, இப்போ எதுக்காக அழுவுற? அழாத. நீ அழுத அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் அழாத என்று அவளை சமாதானம் செய்தார். அவர் சமாதானம் கூறியும் கூட அடுத்த சில நிமிடங்களுக்கு அவள் அழுகை மட்டும் குறையவே இல்லை. அவளிடமிருந்து விலகி சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்த உமாநாத் யோசித்து விட்டு, நீ எதுக்காக இப்போ இந்த அளவுக்கு வருத்தப்படுற? அந்த ஹரிஷை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணுமா? அவன் திரும்ப வர்றதுல தான் உனக்கு சந்தோஷமா என்று கேட்டவர் மனதில் வேறேதோ பெரிதாக யோசித்து கொண்டிருந்தார். கண்களை மெதுவாய் துடைத்து கொண்டு அப்போதும் அழுகையை நிறுத்த முடியாமல் விசும்பியபடியே, அப்பா, நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஹரிஷ் வேணுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் என்று புரியாமல் கேட்டாள். தன் அப்பா எப்பேற்பட்டவர், இதற்கு முன் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அக்ஷராவிற்கு நன்றாக தெரியும். அவருக்கு ஹரிஷை பிடிக்காது என்று அவளுக்கு தெரியும். இப்போதும் அவன் வேண்டுமா என்று கேட்கிறார் என்றால் நிச்சயம் மனதில் வேறேதோ திட்டத்தை தீட்டியிருக்கிறார் என்று புரிந்து கொண்டவளுக்கு ஹரிஷுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அதிகமானது. அவள் முன்னால் இருந்த சேரில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் திட்டம் இருப்பது உண்மைதான். ஆனால் மகளை இந்த நிலையில் பார்த்த பிறகும் கூட எனக்கு என் திட்டம்தான் பெருசு என்று அவரால் செயல்பட முடியவில்லை. அதனால்தான் அவளிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். கண்களை நன்றாகவே துடைத்து கொண்டு அக்ஷரா தந்தையை பார்க்க, நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்தை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை உங்ககிட்ட இப்போ சொல்லியே ஆகணும் என்று பிடிகையுடன் ஆரம்பித்தவர், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன், ஞாபகம் இருக்கா என்று கேட்க, ஆம் என்பது போல தலையை ஆட்டினாள் அக்ஷரா. அந்த பையனோட ஃபேமிலி நம்ம நகைக்கடையில் எப்போதும் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. அப்படி தான் எனக்கு அவங்கள பழக்கமாச்சு. அந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப கீழே இருந்துச்சு. அவங்க அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த உதவிக்கு பதிலாக ஒன்றை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டாங்க. நானும் நல்ல இடம், நல்ல பையன், பிஸ்னஸும் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையில் சரின்னு சொன்னேன். எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்கிற நேரத்தில் நான் தான் வேண்டான்னு நிறுத்தி அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குது தானே என்று கேட்க, இதெல்லாம் எனக்கு நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லலை என்றாள். அக்ஷரா, இது ஒன்றும் பெருமையான விஷயம் இல்லையே. உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு இத்தனை வருஷமாக அவமானப்பட்டு தான் நான் சொல்லாமல் இருந்துட்டேன். இப்போ வேறு சில விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்று ஒரு குழந்தையாய் தான் செய்த தவறு என்ற எண்ணத்தில் அவர் கூற, நம்ம பிஸ்னஸில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் அதையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்று சற்று வருத்தத்துடன் கேட்டாள். இந்த திருமண ஏற்பாடெல்லாம் நடந்த பொழுது அக்ஷரா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது வீட்டிற்கு வந்து செல்வதோடு சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் இப்போது அவள் யோசித்ததில்லை. உமாநாத் அவளிடம் எதையும் கூறியதும் இல்லை. அதனால் அவளுக்கு எதுவும் தெரியாமலே போய்விட்டது. படிப்பு முடிந்த பிறகு பிஸ்னஸை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். அக்ஷரா பின் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் சரி செய்து விட்டாள். இங்கே பாருமா, பணத்துக்காக இதெல்லாம் பண்ணி திரும்ப இதெல்லாம் வேண்டாம். உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்பொழுது அந்த பையனை பற்றி நான் பெருசாக எதுவும் விசாரிக்கல. இந்த ஊர்லேயே ரொம்ப கௌரவமான குடும்பம், நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த பையனோட குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப திமிரு பிடிச்சவன், தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பான், பொண்ணுங்களை மதிக்க மாட்டான் அப்படின்னு ஏதேதோ சொன்னாங்க. என்ன தான் என்னோட பிஸ்னஸ் முக்கியம்னாலும் உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை காப்பாற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் கடைசி நிமிஷத்தில் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது என் தப்புன்னு தோணுச்சு. ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருந்துச்சு. அதான் இப்போது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்று முடிந்து போன விஷயங்களை ஏன் பேசுகிறார் என்று புரியவில்லை என்றாலும் அவர் குரலில் மன்னிப்பு வேண்டும் விதத்தை மட்டும் அக்ஷராவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்பா, எனக்கு எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். நீங்கள் சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் மறைச்சிருந்தாலும்
நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாம் ஹரிஷ் பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு தானே கேட்டேன். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இந்த கதையெல்லாம் யோசித்து இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க என்று இதை பற்றி பேச வேண்டிய அவசியத்தை கேட்டாள். காரணம் இருக்குமா? நான் இப்போ சொன்னேனே, அந்த குடும்பம் ஒன்றும் சாதாரண குடும்பம் இல்லை. அவங்களே இந்த ஹெர்பல் மெடிசனில் மிகப்பெரிய ஆட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களால மட்டுமே கண்டுபிடிக்க முடிஞ்ச சில மாத்திரைகள் கூட இருக்குது. ஹரிஷை பற்றி நீ சொன்னேல்ல, எனக்கு புரியுது. அவனுக்கு நிறைய அடிபட்டு இருந்துச்சு, உடம்பு முழுக்க ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் உள்காயம் எவ்வளோ இருந்திருக்கோன்னு உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவன் கழுத்தில் முகத்தில் நிறைய அடி வாங்கியிருக்கான். அப்படின்னா உள்ளே இருக்கிற ரத்த ஓட்டத்தில் என்ன பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நான் சொன்னேனே, அந்த பையன் அந்த குடும்பத்தில் இதுக்கு தேவையான மாத்திரையை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் ஹரிஷை காப்பாற்றுறதுக்கான வழி கிடைக்கும். நீ வேறு யார்கிட்டையாவது கேட்கலாம், ஆனால் அது முடியாது. அந்த ரெஜெனரேஷன் மாத்திரையை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி அவங்கள தவிர வேறு யாராலும் நமக்கு தர முடியாது என்று சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுப்பா. அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி அந்த மாத்திரையை கேளுங்க, எப்படியாவது நாம் ஹரிஷுக்கு உதவி பண்ணிடலாம் என்று அவள் ஆர்வமாக கேட்க, அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த மாத்திரை ஒன்றும் சாதாரண மாத்திரை இல்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி அந்த மாத்திரையை அவங்க எப்படி நமக்கு சும்மா தருவாங்க? பதிலுக்கு நாம் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அவங்க மாத்திரையை தர சம்மதிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை. அதனால் என்று ஆரம்பித்தவர் அந்த வார்த்தைகளை முடிக்க முடியாமல், சரி இதை பற்றி பேச வேண்டாம், நாம் வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம், எப்படியாவது ஹரிஷை காப்பாற்ற நான் வேறு ஏதாவது முயற்சி பண்ணுறேன் என்று தான் கூறிய வழியை தானே வேண்டாம் என்று மறுத்தும் பேசினார் உமாநாத். தந்தை கூறிய அனைத்தும் அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இப்போது ஹரிஷை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அந்த மருந்து மட்டும்தான். அந்த மருந்து கிடைக்கும் இடமும் அது ஒன்றுதான். அந்த மருந்திற்காகத்தான் அந்த நபரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் அவனை திருமணம் செய்திருந்தால் அவன் மருந்தை கொடுப்பான், ஹரிஷை காப்பாற்ற முடியும் என்று அடுத்தடுத்து என்னென்ன விஷயம் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதை பற்றி மட்டும் அவள் பேசக்கூடாது என்று நினைத்து ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள். உமாநாத் சில நொடிகள் யோசித்து பார்த்தவர் மெதுவாய் அவள் அருகே வந்து முட்டி போட்டு அமர்ந்து, அப்பா, நீங்கள் என்ன நினச்சி இந்த யோசனையை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹரிஷை காப்பாற்றியே ஆகணும். அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த மருந்து எனக்கு வேணும். அந்த மருந்துக்காக அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க தானே? அந்த பையன் எங்கே இருக்காருன்னு அவரோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் ஹரிஷை காப்பாற்றினா எனக்கு அதுவே போதும் என்று சொன்ன மகளை அதிர்ச்சியாக பார்த்தவர், என்ன பேசிகிட்டு இருக்க? இந்த ஐடியாவை சொன்னதே தப்புன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என்கிட்டயே சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த பையனை பற்றிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் வாழ்க்கையை நானே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணி உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. இன்றைக்கி வேணும்னா ஹரிஷோட உயிர் முக்கியமாக தெரியலாம், ஆனால் அடுத்து உன்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது? வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டப்பட போறியா என்று ஒரு தந்தையாக தனது ஆதங்கத்தை கொட்டினார் உமாநாத். நான் சொல்கிறத கேளுங்கப்பா, இந்த வழி தான் சரியாக இருக்கும். எனக்கு ஹரிஷை காப்பாற்றணும் என்று சொல்ல, போதும் அக்ஷரா, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளவுதான். கண்டிப்பாக உன்னை அந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஹரிஷ் உயிர் முக்கியம்தான், ஆனால் அதை விட என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். உனக்கு நான் ஏற்கனவே பார்த்து வச்ச செல்வா தான் பொருத்தமாக இருப்பான். அதை விட்டுட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த சந்தோஷமும் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சு நான் எப்படி இதுக்கு சம்மதிப்பேன்? உனக்கு வேணால் ஹரிஷ் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ ஒருத்தன் தான். அவனுக்காக என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போகிறத என்னால் அனுமதிக்க முடியாது. என்ன ஆனாலும் இதை செய்ய விட மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாய் கூற, அப்பா, ஹரிஷை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வச்சு நம்ம பிஸ்னஸை இன்னும் பல மடங்கு நம்ம பெருசு பண்ணலாம். அதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ அவனை காப்பாற்றி ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று அவள் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் வாழ்க்கையே இல்லாமல் போனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பெருசு பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருவேளை இதுதான் எனக்கு முக்கியம்னு நினச்சிருந்தா நான் அன்றைக்கே இந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பேன்ல. எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் நீயே இதை புரிஞ்சிக்காமல் கேட்குற, எல்லாம் என் தப்பு தான். இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கவே கூடாது என்று அவர் பேசிக்கொண்டே போக, அக்ஷரா தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். இப்போ எதுக்காக அந்த ஹரிஷ்காக நீ இவ்வளோ பண்ண நினைக்கிற? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த சூழ்நிலையிலையும் அவனால் உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. அதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்று கேட்க, இதே விஷயத்தை தான் அன்னைக்கு என் தாத்தா என் அம்மா கிட்ட சொன்னாங்க. என் அம்மா என் தாத்தா பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ற கேள்வியோடு அவள் நிறுத்த, அதிர்ச்சியாய் அவளை பார்த்தார் உமாநாத். முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.